ஒரு 15 நாள் கண்டுக்காம விட்டோம்னா இந்த வீட்ல இருக்க பொருள்லாம் இந்த நிலைமையில தான் ஆகுது. டாட் டாட்டா ஒரே பூசணம் ஆயிட்டு இருக்கு. என்னடா நம்ம மாவு அரைக்கும் போது எதுவும் தெரிச்சிருச்சான்னு எடுத்து பார்த்தா இந்த நிலைமையில இருந்தது. சரி ஓகே கையோட கிளீன் பண்ணிடலான்னு இந்த போர்டுல ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் சைடு ஸ்டாண்ட கிளீன் பண்ணிடுவோம்னு அதை தொட்டேன். அதுக்கப்புறமா சரி ஓகே இந்த ரேக் மட்டும் எதுக்கு விடுவானா அதையும் கிளீன் பண்ணிடுவோம்னு அதை தொட்டு கடைசியில மொத்த கிச்சன் ஃபுல்லா டீப் கிளீன் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. எப்படித்தானோ தெரியல. சரி ஓகே அதுலயும் நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்தது. இதுல கிச்சன்ல மட்டும் இந்த பிரச்சனை இல்ல, வீடு ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. அடிக்கடி கிளீன் பண்ணி தொடச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்தமான் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி அடிக்கடி ஆகிறத நான் பாக்குறேன். இது எதனாலன்னு எனக்கு தெரியல. என்ன ரீசன் யாருக்காவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த ரேக் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. இங்க வந்து செல்ஃபே இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனா அது சூப்பரா இப்ப வரைக்கும் அது குவாலிட்டியா உழைச்சிக்கிட்டு இருக்கு. வேணும்னா டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் தொடர்ந்து தொடச்சு ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணிட்டு அதை இடத்துல வச்சதுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும் பாருங்க. அதை வார்த்தையால சொல்லவே முடியாது. அப்படியே மனசு ரிலாக்ஸா இருக்கும். சைட்லயே கொஞ்சம் பாத்திரமும் கடந்தது. அதையும் கையோட கிளீன் பண்ணிட்டு கிச்சன் பாக்குறதுக்கு அப்படியே பளபளன்னு இருந்தது. அந்த ஃபீலோட ஒரு டீ குடிக்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். பாய்.